வெயிட் பண்ணியிருந்து கடைசியாக கூப்பிட்டேன்னு நம்ம பெரிய வைரமுத்து மாதிரி ஏதோ பேச போகிறான்னு நினச்சிடாதீங்க. இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் முதல்ல அவர் சிரிப்பு தான் வெளியில் கேட்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பேசும்போது கூட செல்வகுமார் நிறைய சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவனால் முடிஞ்சது போட்டு விட்டான் ஏதோ ஒன்று. அது இளம் சூப்பர். எல்லோரும் ஏதாவது பாராட்டினா நான்லாம் பாராட்டினா ஒன்று அப்படியே தேங்க்யூ அப்படின்றவங்க இவரு இளம் சூப்பர் தரன்னு மூஞ்சி திரும்பிக்கிட்டார். அவர் ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்ட்டு. அது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா இன்னொருத்தரோட எதுக்கு கம்பேர் பண்ணணும், நம்ம தனித்து நிற்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க அதானே. அதனால தான். ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பித்து வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன், நான் என் வயலில் டெஃபினட்டாக சொல்லவே மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரரசு சார் சொன்னார் நான் வந்து சினிமாவில் இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு. அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம வேலை செய்கிறோமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் பெருசாக தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் ப்ளீஸ். ஆல்ரெடி எதுலேயோ ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எதுலேயோ அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார், நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். எனக்கு அவ்வளோ போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். பிடி செல்வகுமார் இன்றைக்கி ஒரு பெரிய பட்டம் கொடுத்தார். இந்த படத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சிவகார்த்திகேயன் காதில் அது விழாட்டா கூட விழுந்துருச்சா. இளைய சூப்பர் ஸ்டார் அதானே சொன்னீங்க. அவர் தான் சொன்னார். இது நான் இந்த பாலிடிக்ஸில் வரல. ஆனாலும் இதை ரஜினி கேட்டாலும் ரஜினி ஒன்றும் தப்பாக இருக்க மாட்டார். பிகாஸ் அவர் இதை பற்றி ரஜினியை பற்றி பேசுகிறவங்க தான் ஜாஸ்தியை தவிர ரஜினி ரொம்ப பேசுகிறவரே கிடையாது. ஏன்னா எனக்கு ரஜினியை ஒரு 40 வருஷமாக பழக்கம். அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அதனால் உடனே அடுத்த கேள்வி கேட்டுறாருங்க, வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் அவரை கேட்டு சொல்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி ரமேஷ் சாருக்கு. என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து. சிவகார்த்திகேயன்லாம் வந்து பொம்பளை வேஷத்தில் தான் கடைசியாக பார்த்தது. அதனால் தம்பி என்னன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஒரு கோவை தம்பி சார் படத்தில் அந்த படத்தில் நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் கோவை தம்பி ப்ரொடக்ஷன். அங்கே இவர் தான் ஓடி ஏய் தம்பி என்ன வர்றார், தம்பி என்ன, ஏய் தம்பி வராரா அண்ணன் வராரா அப்படின்னு, தம்பி என்ன வர்றாரு. ஸோ அது மாதிரி அடுத்தது தம்பி அண்ணன் வந்து சினிமாவில் வந்து தம்பி ராமையா சார். அதாவது உமாபதி வந்து அவர் தம்பி ராமையா சாரை விட அதிகமாக பேர் வாங்கிட்டா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் அளவுக்கு பேர் வாங்கினாவே போதும், நீ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து வெறும் நிறைய பேருக்கு காமெடினா மட்டும்தான் தெரியும். இல்லை அவர் ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறது வந்து பிரபு சாலமன் படத்துலேருந்து அவர் இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாரு. சிரிக்க வைக்கவும் தெரியும், அழ வைக்கவும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி நடிகர்கள் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் காமெடியன்ஸ்னே எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கவுண்டமணி சார்லாம் கஷ்டப்பட்டு அழ வைக்கணும்னு ட்ரை பண்ணுவார், ஆனால் யாரும் அழமாட்டாங்க. கவுண்டமணி, வடிவேலு, விவேக் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ குணச்சித்திரமாக நடித்து அவங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் அமைஞ்சு அந்த மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷனில் தான் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் தம்பி ராமையா கிட்ட வந்து அது வேறு ஒரு ரெண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நான் சின்ன வயசில் பார்த்த படங்கள்லாம் வந்து பாலையா சார், சந்திரபாபு, அப்புறம் நாகேஷ், இவங்க தான் வந்து சிரிக்க வைக்கவும் முடியும், அவங்களால அழ வைக்கவும் முடியும். அது வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட். அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். ஸோ அது வந்து வெளியே கொண்டு வந்தது பிரபு சாலமனுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின அவங்க அப்பாவுடைய அந்த பேரை நீ நெருங்கினாவே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஸோ அதுக்கு நீ உழைக்கணும். டான்ஸ் வேணால் என்னை பார்த்து நீ ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் நடிப்பெல்லாம் நீ வந்து உங்கள் அப்பாவுக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவர் பேசும்போது அவருடைய இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. மெட்ராஸா பராக்கு கிராக்கெல்லாம் பேசினார். ஸோ அந்த இன்னசென்ஸ் அது அப்படியே மெயின்டைன் ஆகணும் எப்போயுமே. அது இன்னசென்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அது ஓப்பனாக பேசுகிறது, ஓப்பன் ஹார்ட்டட். அந்த ஓப்பன் ஹார்ட்டட் வில் மேக் யூ சம்படி ரியலி. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் உமாபதி அவர்களுக்கு. இன்றைய விழாநாயகன் இமான் அவர்கள்.
எல்லோருக்கும் வணக்கம். பிடி செல்வகுமார் பேசும்போது சொன்னார், ஸ்ரீசேகர் சென்சார் போர்டில் இருக்கார், ராத்திரி எத்தனை நேரத்துக்கு போனாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ராத்திரி போனால் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அந்த ஆஃபீஸ் டயத்துக்கு வந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணால் எங்கள் வீட்டில் பிரச்சனையாயிடும். சென்சாரில் யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நிறையா இயக்குநர்கள் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர் வந்திருக்காங்க. திருப்பி அதான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் சென்சாரில் போய் உட்காரும்போது மஞ்சளில் குளித்த பலிக்கு போட ஆறு மாதிரி போய் உட்காராதீங்க. இது உங்கள் படம், உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நியாயமாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. தம்பி ராமையாவை நிறையா படங்கள் முன்னெல்லாம் நம்ம நைட்டு வடிவேலோட சீன் பார்த்தா அந்த சீன்லேயும் இருப்பார், தனியாகவும் இருப்பார். ரொம்ப தம்பி ராமையோடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கு நல்ல ரெக்கக்னிஷன். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான். ஒரு டைலாக் அரை டைலாக் எவ்வளவோ ஒர்க் பண்ணி வந்தவர் தான். அதைத்தான் ஃபஸ்ட்டு அவருடைய பையன் உமாபதி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பாவுடைய ஒரு பெயர் வந்து மகனுக்கு சினிமாவில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு, அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்க வந்து உமாபதி வந்து தன்னுடைய ஒர்க்கு, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு உமாபதி பொறுத்த வரைக்கும். சினிமாவில் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் 1ல் இருக்கார். காரணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சினிமாவில் எங்கேயோ ஒரு சினிமா சான்ஸே சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் மட்டும் இருந்து வந்ததில் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பேரரசு கூட சொன்னார், சினிமா தெரியும் சினிமாக்காரங்களுக்கு தெரியாது அப்படின்னார். அதெல்லாம் சினிமாக்காரங்கள் எல்லாம் மனுஷர்கள் நமக்கு தெரிஞ்சுதான் போகிறோம் நமக்கு. அதில் சிவகார்த்திகேயன் அது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஏதாவது மேடைனாலே குட்டி கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சார். என்கிட்ட ஒரு 3 மாடு இருக்குது, அந்த மாட்டோட வாழை மாத்திரம் நீ பிடிச்சிட்டா, எந்த ஒரு மாட்டோட வாழை பிடிச்சாலும் சரி என் பொண்ணை கொடுத்துட்றேன், என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ட்டாரான். ஒருத்தன் வெயிட் பண்ணுறான்னா முதல் மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து தான் பார்த்தா அது ஹைட்டு கொம்பு எல்லாம் இருந்து கிட்ட போகும்போது அந்த பார்த்தோன்னே விட்டுட்டான் வாழை. இது வேணாம், அடுத்த மாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சுமாராக வந்தது, அதுவும் கொம்பு கொம்புலாம் வச்சு ஆக்ரோஷமாக வந்தோடனே அதையும் விட்டுட்டான். 3வது மாடு ஒரு மாதிரி சோனியாக கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தது. இதை பிடிக்கலான்னு போய் கிட்ட போனால் அதுக்கு வாலே இல்லை. ஆக்சுவலாக போட்டியோடைய இதுவே வாழை பிடிக்கணுங்கிறது, வாலே இல்லாத மாட்டை எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு சந்தர்ப்பம் சரியாக வரும்போது பயன்படுத்திக்கலைன்னா அப்புறம் யாரையும் குறை சொல்லி நமக்கு பிரயோஜனமே இல்லை. சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து சிவாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2 வாரம் முன்னாடி 8 படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை, போன வாரம் 9 படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகுதே தவிர எத்தனை படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோடைய குரோத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த குரோத்துக்கு உண்டான விஷயம் நிறையா டைரக்டர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் வராத கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை, இது வரைக்கும் வராத சீன், இத்தனையே சொல்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு படம் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்த படம் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா நம்ம அடுத்த தயாரிப்பாளரை புதுசாக தேடி போனோம். முன்னாடியாவது பரவாயில்ல, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, போலீஸ்லேருந்து வருவாங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்க. இப்போ வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிறாங்க சினிமாலேயே, அதனால் வரமாட்டாங்க. அதனால் இனிமேல் ஒழுங்காக சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அதனால் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க அந்த சினிமா நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஓடுற படங்களை எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள். இது வராத படம், இது வரைக்கும் வராத கதை, அப்படியெல்லாம் விட்டு தாண்டி. ஏன்னா அந்த விஷயத்தில் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி பிடிச்ச 2 பேர் டேரக்டர்ஸில், ஒன்று வந்து KS ரவிக்குமார், இன்னொன்று P வாசு. ஒரு படத்துக்கு 40 நாள் கால் ஷீட்னா 40 நாள் ஷூட்டிங், அவ்வளோதான் நடக்கும். 9 மணிக்கு ஷூட்டிங்னா KS ரவிக்குமார் ஷூட்டிங்கில் 9 மணிக்கு கேமரா ஆன் ஆகிடும். அது ஹீரோ இருக்காரோ இல்லையே, 9 மணிக்கு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியாவது ஒருத்தரை வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் க்ளோஸ்அப் எடுத்துப்பார். சிஸ்டம், அந்த சிஸ்டம் இல்லாத போது, பட்ஜெட் இல்லாத பொழுது இப்போ நினச்சதெல்லாம் எடுக்கும்போது எதுவுமே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட இன்றைக்கி வந்து ஃப்ளூக்கில் ஜெயித்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு, திட்டமிடல், அதெல்லாம் தான் ஒருத்தர் மேலே கொண்டுறது. அதை நாம் கற்றுக்கணும். உமாபதிக்கு நான் அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன்.
கதையில் உட்காருங்க, ஆனால் கதையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்காதீங்க, அது டைரக்டர் டிசைட் பண்ணட்டும். அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது பிகாஸ் ப்ளசன்ட் ஃபேஸ் இருக்குது, டான்ஸ் தெரியுது, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதோட கமர்ஷியல் ஹீரோக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தினால தான் சொல்கிறேன். இந்த சமயத்தில் நான் நிறையா டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, திடீர்னு என்னை பார்க்கும்போது கேட்பாங்க, நீங்கள் ஏன் சார் நடிக்கிறது இல்லை அப்படிம்பாங்க. நான் என்ன அமெரிக்க தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஃபாரின்லேயே செட்டில் ஆகிருக்கேன். இங்கே தான் வாணிமகாலில் ட்ராமா போட்டுட்ருக்கேன், நாராசபாவில் கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். கூப்பிட்றதில்ல, நடிக்கலை, இதுதான் முக்கியமான ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை படம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிடலையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்டிசிபேஷன் கரெக்டாக இருக்கணும். எது ஆக்ட் பண்ணுறது, ஆக்டராக நான் நினைக்கிறது என்னென்னா, ஆக்டருக்கு வந்து ஒரு சட்டை மாதிரி கேரக்டர். நான் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது, குள்ளமணி சட்டையும் போட்டுக்க முடியாது, நான் என் சட்டையை மட்டும்தான் போட்டுக்க முடியும். அதனால் எனக்கு உண்டான பாத்திரம் இருந்தால் பண்ணலாம், அதுதானே தவிர எப்படியாவது எல்லா படத்துலையும் நான் நடிக்கணுன்னா என் கையெழுத்து போட்டு சென்சார் சர்டிஃபிகேட் தான் வருது எல்லா படத்துலையும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.